கைஸ் பக்கு பக்குன்னு அடிக்குதா? எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குதுங்க. நாளைக்கு சண்டே சாதாரண சண்டே கிடையாது. நாளைக்கு மத்தியானத்துலேருந்து அப்படியே அடுப்பு மேலே உட்கார வச்ச மாதிரி ஒரே அனல் பறக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணோம் பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டா. பட் அது ஒரு கன்வின்சிங்கான விக்டரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பங்களாதேஷ் ஃபென்டாஸ்டிக்லி பிளேடு, செம்ம டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. 35 for 5 அதுக்கப்புறம் 220+ ரன்ஸ் அடித்து நம்மளுக்கு டார்கெட் கொடுத்து நம்மளை 48 ஓவர் வரைக்கும் விளையாட விட்டு தான் கொடுத்தாங்க. அதில் 4 விக்கெட்டை நம்ம இழந்திருந்தோம். அதுவும் கேஎல் ராகுலுக்கு ஒரு லைஃபு, ஒரு ரன் அவுட் மிஸ்ஸு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக அடிச்சு கரெக்டான அவங்களுக்கு வந்த சான்ஸ்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டு இருந்திருக்கும். நம்மளோட சேஸ்க்கு முக்கியமான காரணமே அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 69 ரன் அடித்தது தான். ஸோ ரோஹித் சர்மா வந்து 50 ஓவர்ஸ் அந்த வேர்ல்ட் கப் அப்போ எங்கே ஆரம்பித்தாரோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அந்த பவர் பிளேயில் அடித்து கொஞ்சம் ப்ரெஷரை குறைக்கிறாரு. பின்னால் வரவங்க கம்ஃபர்டபுளாக விளையாடுங்கிறத செம்ம ரோல் எடுத்து பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஆங்கரிங் த இன்னிங்ஸ் கில்லு வேற லெவல் மாஸ் பண்ணுறாரு. இந்த கோட்டு கிட்ட தான் நம்மகிட்ட ஒரு கன்சர்ன் இருக்குது. கோட்டு கிட்ட டேலண்ட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து மைண்டு பிளாக்ல நிறையா இருக்காருன்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ணும் அடிக்கணும்னு லெக் ஸ்பின் யார் போட்டாலும் ஈஸியாக அவுட் ஆயிடுறாரு. அவர் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக நம்ம கோட் கோலி நாளைக்கு இந்த பர்பிள் பேட்ச்லாம் உடச்சு நான் கோட்ரா அப்படின்னு காட்டுவார்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டீமில் பேட்டிங் சைடில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் பவுலிங்கில் ஒரு சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷத் ராணாக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் உள்ளே வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் உள்ளே வரும்போது அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு டஃப் தான். எப்படி அந்த அஃப்ரிடி அவங்க டீமில் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வரோம், அதே மாதிரி ஹர்ஷதீப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அவங்க கொண்டு வருவாங்களா இல்லாட்டி அதே வின்னிங் காம்பினேஷன் வச்சு விளையாடுவாங்களாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நான் ஒரு சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுவேன். எப்போல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடுதோ, ஒரு குரூஷியலான மேட்ச் இந்தியா விளையாடுதோ, அப்போ வந்து நான் மேட்சை பார்க்க மாட்டேன். இது வந்து சென்டிமெண்ட்டாக நான் பண்ணுற ஒரு மேட்ரு. என்ன மாதிரி நீங்கள் ஏதாவது சென்டிமெண்ட்டாக பண்ணுவீங்களா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடும் போது? கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க பாஸ்.